ஸ்ரீ குருப்யோ நமः. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்ரீமன் நாராயணீயம் முதல் ஸ்கந்தம் முதல் தசகம் ஸ்ரீ பகவானின் பெருமை மக்களின் பெரும்பேறு விளக்குகிறது. சாந்திரானந்தாவபோதாத்மகமனுபமிதம் காலதேशावधिभ्यां निर्मुक्तं नित्यमुक्तं निगमशतसहस्रेण निर्भास्यमानम् अस्पष्टं दृष्टमात्रे पुनरुरुपुरुषार्थात्मकं ब्रह्मतत्त्वं तत्तावत् भाति साक्षात् गुरुपवनपुरे ஹந்தபாக்யம் ஜனானாம். இனி இதன் விளக்கத்தை பார்க்கலாம். பிரம்மம் முழுமையான ஆனந்தமாக அறிவாக ஒப்பற்ற காலத்தையும் இடத்தையும் கடந்து குருவாயூரில் விளங்குகிறதுன்னு பட்டதிரி சொல்கிறார். பிரம்ம தத்துவம் பந்தமற்றதும் நூற்றுக்கணக்கான உபனிடத்தில் விளக்கப்பட்டதுமாகிய அந்த பிரம்ம தத்துவம் தரிசித்த மாத்திரம் பரம புருஷார்த்தத்தை அழித்து கொண்டு குருவாயூரில் விளங்குகிறதுன்னு சொல்கிறார். இதுவே குருவாயூரில் கண்களுக்கு புலனாகும்படி காட்சி தரார். இதை குருவாயூரப்பனை தரிசித்த பக்தர்கள், இந்த ஊன கண்களை கொண்டு குருவாயூரப்பனை பார்க்கிற பக்தர்கள் எவ்வளவு பாக்கியசாலிகள் என்று மேல்பத்தூர் ஆச்சாரியர் இந்த முதல் தசகத்தில் சொல்லியிருக்கார். ஏவம் துர்லப்ய வஸ்துன்யபி சுலபதயா ஹஸ்தலப்தேய தன்யத் தன்வா வாசாதியா வா பஜதி பதஜன க்ஷுத்ரதைவ ஸ்புடேயம் ஏதே தாவத்வயம் து ஸ்திரதர மனசா விஸ்வபீடாபஹத்யை நிஸ்ஸேஷாத்மானமேனம் குருபவனபுராதீஷமேவாஸ்ரயாமஹ. இதன் விளக்கம் இப்படி நம்ம கண்ணுக்கும் நம்ம புத்திக்கும் புலப்படாத பரபிரம்ம தத்துவம் மிக சுலபமாக பக்தர்களுக்கு குருவாயூரில் விளங்கி கொண்டிருக்கிறதுன்னு போன ஸ்லோகத்தில் பட்டதிரி சொன்னார். அந்த பிரம்ம தத்துவத்தை மக்கள் மனசாலும் வாக்காலும் ஷரீரத்தாலும் அறியறதுக்கு வேண்டி மற்ற தெய்வங்களை பூஜிக்கிறார்கள். ஆனால் பட்டதிரி சொல்கிறார், நாங்களோ உறுதியான மனம் வாக்கு உள்ளத்தோடு எல்லா பொருட்களிலும் அந்தராத்மாவாக விளங்கும் ஸ்ரீ குருவாயூரப்பனை இதோ இங்கே தரிசிக்கிறோம், நம்பி இருக்கிறோம்னு சொல்கிறார். சத்வம் எத்தத் பராப்யாம பரிகலனதோ நிர்மலம் தேன தாவத் பூதேர்பூதேந்திரியைஸ்தேவ புரிதி பகுஷ ஸ்ரூயதே வியாசவாக்கியம் தத் ஸ்வச்சத்வாத் யதச்சாதித பரசுகசித்கர்ப்ப நிர்பாசரூபம் தஸ்மின் தன்யாரமந்தே ஸ்ருதிமதிமதுரே சுக்ரஹே விக்ரஹேதே. இனி இதன் விளக்கம். சத்துவ குணத்தினால் ஸ்ரீ குருவாயூரப்பன் சரீரம் சிருஷ்டிக்கப்பட்டது. அதனால் உண்டான ஐம்பெரும் பூதங்களினாலும் இந்திரியங்களாலும் ஆனது என்று வியாசமுனிவர் பல நூல்களில் சொல்லியிருக்கார். ஸ்ரீ குருவாயூரப்பன் சரீரத்தில் உள்ளே இருக்கும் பரபிரம்மம் மிக பிரகாசமாக விளங்கி காதுக்கும் மனசுக்கும் இன்பம் அளிக்கிறது. இந்த ரூபத்தை பக்தர்கள் கண்டு பேரானந்தம் கொள்கிறாள் பட்டதிரி சொல்றார். நிஷ்கம்பே நித்யபூர்ணே நிரவதி பரமானந்த பீயூஷரூபே நிர்லீனானநேகமுக்தாவலி சுபகதமே நிர்மல பிரம்ம சிந்தௌ கல்லோல்லாலாசதுல்யம் கலு விமலதரம் சத்வமாஹுஸ்ததாத்மா கஸ்மான்னோ நிஷ்கலஸ்த்வம் சகல இதி வஜஸ்த்வத்கலாஸ்வேவ பூமன். இனி இதன் விளக்கம். அனைத்திலும் ஸ்ரீ குருவாயூரப்பன் இருப்பவன். பரமானந்தம் என்ற அமுத சாகரமே கடலை போன்ற பரபிரம்மம். அது எல்லையை கடந்தது. இந்த அமுத சாகரத்தில் முக்தர்கள் கூட்டத்தில் விளங்குபவன் நம் குருவாயூரப்பன்.
இந்த கடலில் சுத்த சத்துவமயமான ஸ்ரீ குருவாயூரப்பன் அர்ச்சாவதாரமாக தனித்து விளையாடும் அலைகளைப் போன்று விளங்குகிறார். பரிபூர்ணமான ஸ்ரீ குருவாயூரப்பன் பட்டதிரி சொல்றார். நிர்வியாபாரோபி நிஷ்காரணமஜ பஜசே யத்க்ரியாமீக்ஷணாக்யாம் தேனைவோதேதி லீனா பிரகிருதிரசதி கல்பாபி கல்பாதி காலே தஸ்யாத் சம்சுத்தமம்சம் கமபி தமதிரோதாயகம் சத்வரூபம் சத்வம் திருத்வா ததாசி ஸ்வமஹிம விபாவா குண்ட வைகுண்ட ரூபம். இனி இதன் விளக்கம். பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், வைகுண்டத்தில் இருக்கும் ஸ்ரீ குருவாயூரப்பா, உனக்கு எல்லா செயலும் இல்லாவிட்டாலும் மாயையை ஏவுவது என்ற செயலை செய்து வருகிறீர்கள். படைப்பின் தொடக்கத்தில் வெளிப்படும் பிரகிருதி தூய்மையானது, சத்துவ வடிவமானது. இதன் ஒரு அம்சத்தை தரித்து நீங்கள் விளங்குகிறீர்கள் என்று சொல்றார். தத்தே பிரத்யக்ரதாரதர லலித கலாயாவலி கேளிகாரம் லாவண்யஸ்யைகசாரம் சுக்ருதி ஜனதிருஷாம் பூர்ண புண்ணியாவதாரம் லக்ஷ்மீ நிஸ்ஸங்கலீலா நிலயனமமிருதஸ்யந்த சந்தோஹமந்த சிஞ்சத் சஞ்சிந்தியகானாம் வபுரனுகலயே மாருதாகாரநாத. இனி இதன் விளக்கத்தை பார்க்கலாம். ஸ்ரீ குருவாயூரப்பனின் அழகை நேரில் கண்டு உள்ளம் பூரித்து கண்ணிலிருந்து பாஷ்பஜலம் ஒழுக்கி பட்டதிரி வர்ணிக்கிறார். கண்ணனோட திருமேனி நீருண்ட மேகத்தை போல, காயாம்பூவின் கொத்தை போல் அழகாக உள்ளது. புண்ணியம் செய்தவர்களின் ஊனக்கண்களுக்கு முன்ஜென்ம புண்ணியத்தினால் தெரியக்கூடியது. ஸ்ரீ மகாலட்சுமியின் விளையாடுவதற்கு தகுந்த இடமாக உள்ளது. பக்தர்களின் மனதில் அமிர்த பிரவாகம். இப்படிப்பட்ட திருமேனியை நான் இடைவிடாமல் தியானிக்கிறேன் என்று பட்டதிரி கூறுகிறார். கஷ்டாதே சிருஷ்டிச்சேஷ்டா பகுதர பவகேதாவஹா ஜீவபாஜா மித்யேவம் பூர்வமாலோசிதமஜித மயா நைவ மத்யாபி ஜானே நோசேஜ்ஜீவா கதம் வா மதுரதரமிதம் த்வத்வபுश्चित्रसार्थं நேத்ரைஸ்ரோத்ரைश्च பீத்வா பரமரச சுதாம்போதி பூரேரமேரன். இனி இதன் விளக்கம். இதுவரை சிருஷ்டி காரியத்தை ஜீவர்களுக்கு பல கஷ்டங்கள் சம்சாரத்தில் உண்டு பண்ணுவதாக பட்டதிரி கருதியிருந்தார். ஆனால் இப்பொழுது பட்டதிரி அப்படி எண்ணவில்லை. அவர் சொல்றார், மனித பிறவி மகாபாக்கியம். கண்ணால் தரிசனம் செய்து காதால் புகழ் கேட்பது பேரானந்தம் கொண்டு மகிழ்ச்சி கூடும். குருவாயூரப்பனை கண்ணால் பார்ப்பது பாக்கியம் பாக்கியம் அஹோபாக்கியம்னு பட்டதிரி சொல்றார். நம்ராணாம் சந்நிதத்தே சததமபி புரஸ்தரே நப்யர்த்திதா நப்யர்த்தான் காமனஜஸ்ரம் விதரதி பரமானந்த சாந்திராம் கதிம் ச இத்தம் நிசேஷலப்யோ நிரவதி கபல பாரிஜாதோ ஹரித்வம் க்ஷுத்ரம் தம் சக்ரவாடி த்ருமமபி லக்ஷதி வியர்த்தமர்த்தி பிரஜோயம். இனி இதன் விளக்கத்தை பார்க்கலாம். பட்டதிரி சொல்றார், எல்லாம் கொடுப்பவர் குருவாயூரப்பனே. ஸ்ரீ குருவாயூரப்பனை பாரிஜாதமாக வர்ணிக்கிறார். குருவாயூரப்பனாகிய பாரிஜாதம் குருவாயூரப்பனை சேவித்தவர்களுக்கு பாரிஜாதனமாகவே தரிசனம் அளிக்கிறார். உகந்த பொருள்களையும் போகங்களையும் சுலபமாக அடைய பயன்களையும் எல்லாம் அந்த குருவாயூரப்பன்கிற பாரிஜாதம் கொடுக்கிறது. பேரானந்தம் நிறைந்த மோட்சம் கூட கொடுக்கும். இப்படி இருக்க யாச்சகர்கள் இந்திரலோகத்தில் உள்ள பாரிஜாதத்தை வீணாக விரும்புகிறார்கள்னு பட்டதிரி சொல்றார்.
कारुण्यात् काममन्यं ददति खलु परे स्वात्मदस्त्वं विशेषात् ऐश्वर्यादीशतन्ये जगति परजने स्वात्मनोऽभीश्वरस्त्वं त्वय्युच्चैरारमन्दी प्रतिपतमतुरे चेतनास्पीदभाग्याम् त्वं चात्मा रामये वेत्यतुलकुगुणगणातारशौरे நமஸ்தே. இனி இதன் விளக்கத்தை பார்க்கலாம். பட்டதிரி சொல்றார், அனைத்து தேவர்களிலும் மேம்பட்டவர் ஸ்ரீ குருவாயூரப்பனேன்னு. மற்ற தெய்வங்கள் பக்தர்கள் கேட்கும் வரத்தை மட்டும் கொடுக்கிறார்கள். ஆனால் குருவாயூரப்பன் ஆத்மாவையே கொடுக்கிறார். உனக்கு பிறரிடமிருந்து எதுவுமே தேவையில்லை. நீயே ஆனந்த ஸ்வரூபி. உனக்கு நமஸ்காரம்னு பட்டதிரி குருவாயூரப்பனை நேரில் பார்த்து சொல்கிறார். ஐஸ்வர்யம் சங்கராதீஸ்வர விநியமனம் விஸ்வதேஜோஹராணாம் தேஜஸ் சம்ஹாரி வீரியம் விமலமபி யசோ நிஸ்பృஹைச்சோபகீதம் அங்காசங்காசதா ஸ்ரீரகில விதசி ந க்வாபி தே சங்கவார்த்தா தத்மாதாகாரவாசின் முரஹர பகவத் சப்தமுக்யாஸ்ரயோசி. இனி இதன் விளக்கத்தை பார்க்கலாம். முரன் என்ற அசுரனை கொன்றவனும் குருவாயூரில் இருக்கும். குருவாயூரப்பா, உன் தேஜஸ் சிவபெருமான் முதலிய தெய்வங்களை அவர்களுடைய வேலையில் ஏவக்கூடிய சக்தி உள்ளது. சிவபெருமானின் வீரியத்தை அடக்கக்கூடிய பராக்கிரமமும் உன் புகழ் ஸ்ரீசுகர் போன்றவராலும் பாடப்பட்டிருக்கிறது. மகாலட்சுமி உன் திருமேனியில் எப்பொழுதும் குடிகொண்டுள்ளாள். ஆகையால் நீயே பகவான் என்ற சப்தத்திற்கு இருப்பிடமாக உள்ளீர். பகவான் என்ற சொல்லுக்கு ஐஸ்வர்யம், புகழ், சம்பத், வீரியம், ஞானம், பற்றின்மை முதலிய குணங்கள் உள்ளவனே. இதிலிருந்து பட்டதிரிக்கு ஸ்ரீ குருவாயூரப்பனிடம் எவ்வளவு பக்தி இருக்கிறது என்று நமக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்தா.